கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். யாத்ராம் 14:10 முதல் வாசிக்கிறோம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றான். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து இரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் நிமித்தம் பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாமல் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவையற்ற பயங்களை அவர் நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். சங்கீதம் 118:6 வாசிக்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்பினார், கர்த்தரை தேடினார். கர்த்தர் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி தாவீதை ரட்சித்தார். பிசாசானவன் அநேக காரியங்களில் நாம் பயப்படும்படிக்கு மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு எதிராக திருப்பி விடுகிறான். யோபு 3:25 வாசிக்கிறோம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று யோபு சொல்லுகிறார். யோபு 9:28 வாசிக்கிறோம். என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யோபு பயந்த காரியம் யோபுக்கு நேரிட்டது. யோபு அஞ்சினது யோபுக்கு வந்தது. யோபுவின் வாழ்க்கையில் வந்த வருத்தங்களை யோபு யோசித்து பயப்பட்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வருத்தங்களை பற்றி நாம் பயத்தோடு இருக்கலாம். நாம் பிசாசின் கிரியைகளை கண்டு பயத்தோடு இருக்கலாம். மரண இருளை குறித்து பயப்படுவர்களாக இருக்கலாம். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். எல்லா பயத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். 1 நாளாகமம் 28:20 வாசிக்கிறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய காரியங்களை தைரியமாக இருந்து நடப்பிக்க நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். நாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் எடுக்கிற முடிவுகளில் குழப்பம் இல்லாமல் இருக்க தேவன் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் தேவன் மேல் பூர்ண அன்பு வைக்கும்போது பயத்தை புறம்பே தள்ளும். நாம் பலவீனமாய் இருக்கும்போது தேவன் நமக்கு பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.